ஊடகங்கள்லாம் நிறைய இருக்குது, மொபைலில் இருந்து எல்லாமே இருக்குது. அதனால் மக்கள் என்ன முடிவு எடுக்கிறது தான் இப்போ எல்லாமே. மக்கள் முடிவு எடுத்தால் நீங்கள் நாளைக்கு கூட நீங்களும் சிஎம், மந்திரி எல்லாமே வார்டு கவுன்சில் எல்லாமே மக்கள் கையில் தான் இருக்குது. மக்களும் தெளிவாக இருக்காங்க. அது இல்லாமல் 18+ 45 வரைக்கும் இளைஞர் சப்போர்ட்டு, பெண்கள் சப்போர்ட்டு, இப்போ இந்த 17+ இப்போ ஓட்டு இந்த எஸ்ஐலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, எல்லா ஓட்டுமே இப்போ ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்கணும். தளபதிக்கு அவ்வளோ தீவிரமாக இருக்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு 50+ இப்போ மாறிட்டு வராங்க. டிஎம்கேலையும் சரி ஏடிஎம்கேலையும் சரி மாறிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களும் வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80% மக்கள் நல்ல ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. புதுச்சேரியில் மக்களை விஜய் சந்திக்கிறாரு. சந்திப்பு எப்படி இருக்கு? பாதுகாப்புல எப்படி இருக்கு? ஆனால் இப்போ எப்படின்னா ஸ்கேனர் மூலிமா தான் எல்லாருமே உள்ளே அனுப்புகிறாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா ப்ராப்பராக தான் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்கோட ஒரு அப்டேட்டோட நல்லா இருக்கு. புதுச்சேரின்றது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவங்க எல்லா போலீஸ் எல்லாருமே நல்ல ஒரு பாதுகாப்போட பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கேனர் போர்டு மூலிமா தான் பண்ணுறாங்க. ஒவ்வொரு விஜயோட ஒவ்வொரு கூட்டத்துக்குமே இதே மாதிரி பாதுகாப்பு இருக்குது. லாஸ்ட் டைம் உதாரணத்துக்கு கரூர் நடந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இப்போதான் விஜய் சார் மக்களை சந்திக்கிறார், அது புதுச்சேரியில் சந்திக்கிறார். ஸோ போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் இப்போ அதிகமாக இருக்குது. மற்றபடி அடிப்படை வசதிகள், தண்ணீர், கழிப்படை வசதி, மக்களுக்கான அந்த வென்டிலேஷன் வசதி எல்லாமே எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி இப்போ உள்ள ஆமாம் ஆமாம் நாங்கள் நேற்று ஃபுல்லாகவே விசிட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக விசிட் பண்ணி நேற்று ஒரு டே ஃபுல்லாக உள்ளே தான் இருந்தோம். தண்ணீர் வசதியிலேருந்து அவங்களுக்கு என்னென்ன தேவை, மருத்துவ வசதி எல்லாமே நல்லா சூப்பராக தெளிவாக பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்ததில் பாதுகாப்பு அந்தளவுக்கு கிடையாது. இப்போ பாதுகாப்பு நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்கோம். நாங்கள் எப்படின்னா எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு தேவையான போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல. நாங்கள் கேட்குற போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல, கேட்குற இடம் கொடுக்கல. ஆனால் இப்போ ஆமாம் கரூரில் அப்போ அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. அதையும் நம்ம பார்க்கணும். இல்லை நீங்கள் கரூர்னு சொன்னனால நான் கேட்குறேன். இப்போ லாஸ்ட் டைம் சோஷியல் மீடியா நிறைய பார்க்கும்போது கரூருடைய இம்பாக்ட் விஜய் சார் தொடர்ந்து பேசப்பட்டு வருது. விஜய் சாருக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும், ரசிகர்களும் தொண்டர்களாக இருக்கட்டும் ஒரு கட்டுப்பாட்டோட இருக்கணும், தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டு வரும். அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நேற்று கூட தளபதி ஒரு அறிக்கை விட்டுருந்தார், யாரும் மரத்து மேலே ஏறக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் யாரும் வேணாம், சில்ட்ரன்ஸ் யாரும் இட்டு வர வேணாம் அப்படின்னு தளபதி அவருடைய தரப்புல இருந்து எல்லாமே சொல்லிட்டு தான் வராப்புல. அது நம்ம ரசிகர்களுடைய கண்ட்ரோல், அவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல. இருந்தாலும் அவங்களும் தளபதியை பார்க்கணும், அவருடைய ஸ்பீச் கேட்கணும். ஒரு குழந்தைக்கு இப்போ ஒரு அரசியல் கொடி, ஒரு கட்சி கொடினா ஒரு குழந்தைக்கு கூட யாருக்குமே தெரியாது. ஆனால் இன்னைக்கு அந்த 2 யானை கொடியோட தமிழ் கொடி பறக்குது, விஜய் கொடி பறக்குதுன்னு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அப்படின்னா ஒரு குழந்தை மனசுல இருக்கிற குழந்தைக்கு கூட அது அவங்க மனசுல போய் பதிஞ்சிருக்கு. அந்த அளவு இன்னைக்கு இந்த கட்சி ஒரு தேசிய கட்சியாக உருவாகி இருக்கிறதுனால இது எல்லாமே நடக்கும் தான்.